ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை முழுசாக குறைச்சி வச்சுடுங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போது இதில் 3 மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மசாலாவோட ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் உருளைக்கிழங்க வேக வைக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிழங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இப்போ கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் குக்கரில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய்லாம் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறதால கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. கரம் மசாலா மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக குருமா கசக்கிற மாதிரி ஆகிடும். இது 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.